வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான பேரிடர் பயிற்சி ஒத்திகை தாமிரபரணி ஆற்றில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையில தற்போது வடகிழக்கு பருவமழைக்கான பேரிடர் பயிற்சி மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சியானது நெல்லை வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி நதிக்கரையில் நடந்து வருகிறது. மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் பத்மபிரியா தலைமையிலான இந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் பேரிடர் பயிற்சி பெற்ற வீரர்கள் இந்த ஒத்திகையில ஈடுபட்டிருக்கிறார்கள். வெள்ள காலங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து எவ்வாறு தப்பிப்பது என்பது தொடர்பான பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதுபோல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பேரிடர் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த பொருட்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான பயிற்சி மற்றும் விளக்கமும் பேரிடர் மாவட்ட தீயணைப்புத்துறை மாவட்ட அதிகாரி மூலம் விளக்கம் அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் சிக்கி இருந்தால், அதாவது வெள்ள காலங்களில் சிக்கி இருந்தால் அவர்களை மீட்பது தொடர்பான அந்த பயிற்சிகள், அதுபோன்று பல்வேறு எப்படியெல்லாம் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் போது அவர்களை மீட்பது தொடர்பான அந்த பயிற்சிகளையும் பேரிடர் பயிற்சி பெற்ற வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். ஸ்கூபா டைவர்கள் வரவழைக்கப்பட்டு எப்படி ஸ்கூபா டைவிங் மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுவது என்பது தொடர்பான விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தாலுகாக்களுக்கும் 10 பேர் பேரிடர் பயிற்சி பெற்ற தன்னார்வலர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இங்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் என்னென்ன மாதிரியான ஈடுபாடுகளில் ஈடுபடுவார்கள் என்பது குறித்தான விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பயிற்சியானது தாமிரபரணி நதிக்கரையில நடந்து வருகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.